உலகத்தில் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல் ஒரு மனிதர் உலகம் கண்டதில்லை. வஹீதுல் ஹல்க் அவர்கள், படைப்பினங்களில் அவர்களுக்கு நிகரான ஒரு மாமனிதரை, ஒரு தலைவரை உலகம் கண்டதே இல்லை. அவர்களை நாம் தெரியாமல், அவர்களுடைய வரலாறுகளை புரியாமல், அவர்களுடைய வாழ்க்கை செய்தியை பற்றி நாம் அறியாமல் குர்ஆனை கூட விளங்க இயலாது. ஏனென்றால் அல்லாஹ் அருள்மறையிலே சொல்வான், லக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லிஹி அஃபலா தஅகிலூன். நாயகமே கேளுங்கள், நீங்கள் 40 ஆண்டு காலம் உங்களோடு வாழ்ந்திருக்கிறேனே, என் வாழ்க்கையை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாமா என்று கேளுங்கள் அல்லாஹ் சொல்கிறான். அந்த ஆயத்தினுடைய விளக்கத்தை நாம் புரிய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய 40 ஆண்டு கால சரித்திரத்தை நாம் தெரிந்திருக்க வேண்டும். وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ. நாயகமே தாங்கள் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர்கள் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டினானே. அவருடைய வரலாறுகளை தெரியாமல், வாழ்வியலை புரியாமல் எப்படி அந்த உயர்வான குணத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று நாம் விளங்கிக் கொள்வது? லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய ரசூலின் வாழ்க்கையிலே உங்களுக்கு சிறந்த முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லி காட்டினானே. அவருடைய வரலாறுகளை, வாழ்க்கை படிக்காமல் எப்படி அந்த முன்மாதிரி நாம் விளங்கிக் கொள்வது? உண்மையானவர்களே, அதனால்தான் ஊரெல்லாம், உலகம் எல்லாம், எல்லா பகுதிகளிலும் அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது கொண்ட அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கும் அதை அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் உண்டான இந்த மீலாது நபி பெருவிழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அந்த நாயகத்தினுடைய அந்தஸ்தை புரிந்து அவர்களோடு உன்னதமான சொர்க்கத்திற்கு செல்வதற்குண்டான உயர்ந்த நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பேசினா எல்லாரும் ஒரே நிலையில தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார். வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் வழிகாட்ட வந்த வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த துறையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை. அந்த துறைகள் வேண்டுமானால் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், அந்த இயல்கள் வேண்டுமானால் நமக்கு இதுவரை புரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த துறைகளை பற்றி, அந்த இயல்களை பற்றி துல்லியமாக தெளிவான முறையிலே நமக்கு வழிகாட்டி சொல்லி இருக்கிறார்கள் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்திற்கே நாம் சவால் விட்டு சொல்வோம், கொஞ்சம் என்ன பாருங்க, உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் 1 மணி நேரம் என்னத்தான் பார்த்துக்கிறேன் நீங்க. இந்த உலகத்திற்கே நாம் சவால் விட்டு சொல்வோம், வாழ்க்கையினுடைய எந்த துறையானாலும் சரி அந்த துறை பற்றிய வழிகாட்டுதலை சொல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டதே இல்லை. இந்த துறைகள் வேண்டுமானால் இன்று தோன்றி இருக்கலாம், நமக்கு இதுவரை தெரியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அதை பற்றிய தெளிவான வழிகாட்டுதலை உலகத்திற்கு சொல்கிறோம். நாம் சவால் விட்டு சொல்கிறோம், இந்த துறையை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லவில்லை என்று சொல்ல பிறந்த ஒரு மனிதன் உலகத்தில் இல்லை. வாழ்க்கையில் எல்லா துறைகளுக்குமான வழிகாட்டி, அது நவீனங்களாக இருந்தாலும் சரி, பழமையானதாக இருந்தாலும் சரி, அதை பற்றி தெளிவி சொல்லி இருக்கிறார். அருமையானவர்களே, அந்த ஒரு நிலையிலே பொருளாதாரத்தை பற்றியும், மார்க்கத்தினுடைய பொருளாதாரம் என்பது அடிப்படையில் 2 விஷயம்தான். பொருளாதாரம் என்று பார்த்தால் 2 அடிப்படையில தான். எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி செலவு செய்யறது, இதுதான் மார்க்கத்தினுடைய மொத்த பொருளாதாரம். கியாமத்திலே கூட லா யஸாலு கதமா அப்தின் ஹத்தா யுஸ்அலன் 40. ஒரு மனிதனுடைய காலடியை ஒரு இடத்திலிருந்து அகற்ற முடியாது 4 கேள்விக்கு பதில் சொல்லும் வரை. உன்னுடைய வாழ்நாளை நீ எப்படி கழித்தாய், அதிலும் குறிப்பாக வான் ஷபாபிஹி ஃபீமா அப்லா, உன்னுடைய வாலிபத்தை நீ எப்படி கழித்தாய், வான் மாலிஹி ஃபீமா இக்தஸபஹு மின் ஐன இக்தஸபஹு ஃபீமா அன்ஃபக்தஹு, பொருளாதாரத்தை எப்படி நீ உண்டாக்கினாய், எப்படி செலவு செய்தாய். பொருளாதாரத்தை எப்படி நீ உண்டாக்கினாய், எப்படி நீ செலவு செய்தாய், இதுதான் கியாமத்தினுடைய முக்கியமான கேள்விகளில் இருக்கும் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். எனவே பொருளாதாரம் என்று சொன்னால் அதை சம்பாதிப்பது, அது தொடர்பான நிலைப்பாடுகள், அதை எப்படி செலவு செய்வது என்பது சம்பந்தமான விஷயங்கள், இதுதான் மார்க்கத்திலே. பொருளாதாரம் மாத்திரமல்ல, எல்லா துறைகளை பற்றியும், குடும்ப வாழ்க்கையை பற்றி, அதே போல ஒரு மனிதனுடைய அரசியல் வாழ்வையை பற்றி, ஒரு மனிதனுடைய சமூக உறவுகளை பற்றி, கலைகளை பற்றி, இலக்கிய முயற்சிகளை பற்றி எல்லாம்
அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த அந்த போதனை வழிமுறையின் வரையறைக்கு உட்பட்ட இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காண்பிக்க. பொருளில்லார்க்கு இவ்வுலகில்லை, அருளில்லார்க்கு அவ்வுலகில்லைன்னு சொல்லுவாங்க. வழக்கத்தில் சொல்லுவாங்க. இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே பொருளாதாரமும் ஒரு வகையில் அருளாதாரமாக ஆகலாம். பொருளாதாரத்தையும் முறையாக ஒரு மனிதன் பயன்படுத்தினால் அதுவும் கூட அவனுடைய வாழ்க்கையிலே அருளாதாரமாக மேம்பட்ட ஒரு உயர்வானதாக ஆக முடியும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அருமையானவர்களே, இஸ்லாமிய பொருளாதாரம் என்பது 5 அம்சங்களை கொண்டது. 5 அம்சங்களை கொண்டது. முதலாவது மார்க்கம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த சித்தாந்தங்களின் அடிப்படையிலே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வை வளமாக்குவதற்குண்டான எல்லா முயற்சிகளையும் செய்ய வேண்டும். சோம்பி இருக்கவோ வலிமை இருந்தும் யாசித்து வாழ்க்கையை கழிக்கவோ கூடாது. வாழ்க்கையினுடைய எல்லா விதமான வளங்களையும் அவன் பயன்படுத்திக் கொண்டு தன்னுடைய வாழ்வை வளமாக்குவதற்குண்டான எல்லா முயற்சிகளையும் செய்ய வேண்டும். வியாபாரத்தின் வழியாக, விவசாயத்தின் வழியாக, தொழில்துறைகளின் வழியாக, மார்க்கத்தில் ஹலாலான எந்த துறைகளை செய்வதும் அது தவறானதல்ல, இழிந்ததும் அல்ல. வியாபாரம், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரியா நாட்டிற்கு சென்று வியாபாரத்திற்கு முன்னோடியாக இருந்து காண்பித்திருக்கிறார். சஹாபிகள் ஊரை ஏதோ பஞ்சை பராரிகள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், அப்படி எல்லாம் இல்லை. சஹாபிகளிலே பெரிய 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 கோடீஸ்வரர்கள் இருந்திருக்கிறார்கள். அதில் செய்தனா சித்திகுல் அக்பர் அவர்கள் துணி வியாபாரி, அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பேரித்தமிழ வியாபாரி, அதற்கு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வெளிநாட்டுக்கு சரக்குகளை ஏற்றுமதி செய்யக்கூடியவர்கள். அதற்கு செய்தனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதற்கு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தோல் வியாபாரி, அதற்கு அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அவர்கள் எண்ணெய் வியாபாரி. பல சஹாபாக்கள் பல்வேறு துறைகளில் தேர்ந்திருக்கிறார். அதற்கு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் தொடாத துறை இல்லை, தொட்டு துலங்காத துறையும் இல்லை. அவர்கள் தொடாத வியாபாரத்தில் தொடாத துறையும் இல்லை, தொட்டு துலங்காத துறையும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா நிலைகளிலேயும் வியாபாரத்தில் மேம்பட்டவர்களாக முன்னோடியாக அதற்கு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலைக்கும் பித்திஜாரா, மக்களை வியாபாரத்தை பற்றி கொள்ளுங்கள். இந்த சமுதாயமே, முஸ்லிம் சமுதாயமே ஒரு வகையில வியாபார சமுதாயம் தான். அலைக்கும் பித்திஜாரா, வியாபாரத்தை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். ஃபஇன்ன ஃபீஹா 19 ரிஸ்க், ரிஸ்கினுடைய 10 பாகத்தை அல்லாஹ் வியாபாரத்தில் தான் வைத்திருக்கிறான். உலகத்தில் ரிஸ்க் வர்றதற்கான வழியிலே 10 பாகம் வியாபாரத்தில் தான் இருக்கிறது என்று அருமை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிப்பார். வியாபாரத்தை ஊக்குவித்தார்கள். அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவர்கள் பல்வேறு நிலைகளிலே அதனுடைய மேம்பாட்டிற்காக, அதை உருவாக்குவதற்காக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இந்த வியாபார விஷயத்தை ஊக்குவிப்பதற்குண்டான வழிகளை செய்தார். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சி காலம், அவர்கள் எகிப்திற்கு பயணப்படுகிறார்கள். நான் எகிப்திற்கு பயணப்பட்டு வருகிறேன் என்று சொன்ன உடனே கவர்னர் அவர்கள் அவர்களை வரவேற்பதற்குண்டான அந்த ஏற்பாடுகளை செய்கிறார்கள். அதற்கு செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே அது சம்பந்தப்பட்ட ஒரு ஆலோசனை சொல்கின்ற நேரத்தில் அவங்க ஒரு காரியத்தை சொன்னாங்க. எகிப்திலே குறிப்பிட்ட பகுதியிலே உள்ள அந்த வணிக வளாகத்தை நீங்கள் உருவாக்கி அந்த வணிக வளாகத்தை திறப்புவதற்காக வேண்டியும் நான் வருகிறேன் என்று சொன்னார். ஒரு வியாபார சூழலை உருவாக்குவதிலே அவர்கள் ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள் என்று வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். வியாபாரத்தினுடைய எல்லா வழிகளையும், வியாபாரம் என்பது குறிப்பிட்ட துறை என்பதல்ல, வியாபாரத்தில் எத்தனையோ நிலைகள் இருக்கிறது. கொஞ்சம் யோசித்தால், கொஞ்சம் நாம் சிந்தித்தால் எத்தனையோ, அதிலேயும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலே உலகமே திறந்த ஒரு வியாபாரத்தினுடைய நிலைப்பாடாக ஆகிவிட்டது. உலகமே சந்தையாகிவிட்டது, நம்முடைய கைக்குள்ளே வந்து விட்டது. அதனாலே வியாபாரத்தினுடைய விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். மார்க்கம் அதை ஊக்குவிக்கிறது, மார்க்கம் அதை வலியுறுத்தி சொல்கிறது. அருமையானவர்களே,
அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், ஃபதுலுல்லாஹ் என்று சொன்னான், அல்லாஹ்வுடைய அருள் என்று சொன்னான். குர்ஆன் ஷரீஃப் பொருளாதாரத்தை பற்றி சொல்லும் பொழுது ஃபதுலுல்லாஹ் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அதனாலதான் பள்ளியை விட்டு வெளியில வரும் பொழுது என்ன துஆ ஓதுறாங்க? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபதுலிக், யா அல்லாஹ் உன்னுடைய ஃபதுலை தா, உன்னுடைய ஃபதுலை தா, உன்னுடைய அருளை தா என்று கேட்கிறோமே. ஃபதுல் என்பதற்கு பெரும்பாலானவர்கள் பொருளாதாரம் என்று விளக்கம் சொல்வார். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை தேடச் சொல்கிறான். ஃபைதா குதியத்தி ஸலாத் ஃபன்தஷிரு ஃபில் அர்த் வப்தகு மின் ஃபதுலில்லாஹ். நீங்கள் தொழுகையை நிறைவேற்றி முடித்து விட்டால் பூமியிலே பறந்து செல்லுங்கள், அல்லாஹ்வுடைய ஃபதுலை தேடுங்கள், அல்லாஹ்வுடைய ஃபதுலை தேடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அருள்மறையை சொல்லி காண்பிச்சார். அதே போல ஹஜ்ஜில கூட பழைய காலத்துல எல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஹஜ்ஜினுடைய கடமைகளை காரியங்களை செய்வார்களே தவிர ஏதோ வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ பொருளாதார ரீதியான பரிமாற்றங்களோ செய்வது தவறு என்று நம்பி இருந்த ஒரு காலகட்டம். ஹஜ்ஜில் வியாபாரம் செய்யக்கூடாது, ஹஜ்ஜுக்கு போயிருப்பவர்கள் வியாபாரம் சம்பந்தமா பேசக்கூடாது என்றெல்லாம் இருந்த ஒரு காலகட்டம். இந்த நம்பிக்கை நீக்கும் விதமாக அல்லாஹு தஆலா ஆயத்திருக்கிறான், லைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தப்தகு ஃபதுலம் மிர் ரப்பிக்கும். உங்கள் மீது குற்றம் அல்ல, உங்களுடைய ரப்பினுடைய ஃபதுலை நீங்கள் தேடிக்கொள்வது, நீங்கள் அந்த இடத்திலே பொருளாதார ரீதியான பரிமாற்றங்களை வியாபாரங்களை செய்து கொள்வது தப்பல்ல, அது குற்றம் அல்ல, அது உயர்வான நன்மையான முடிந்தால் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம் என்பதையும் அல்லாஹ் தஆலா வலியுறுத்தி சொல்லி காண்பிக்கிறார். உண்மையானவர்களே, சஹாபிகளே, அதற்கு ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 120 வருஷ காலம் உலகத்தில் வாழ்ந்தவர்கள். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்தருள்வானார். 120 ஆண்டு காலம் உலகத்தில் வாழ்ந்தவர்கள். 60 ஆண்டு காலம் குஃப்ரில் இருந்தாங்க, மீதி 60 ஆண்டு காலம் அவர்கள் தீனில் உன்னதமான ஒரு நிலையில் இருந்தார். வரலாற்றினுடைய தொடக்கமே அறியாமை காலகட்டத்திலேயே அவர்கள் பிறக்கும் பொழுது அவங்களுடைய தாயார் கஅபாவுக்கு உள்ளே இருக்கும் பொழுதுதான் அவங்களை பெற்றெடுத்தாங்க. ஹக்கீம் இப்னு ஹிஸாமை, அந்த ஹக்கீம் இப்னு ஹிஸாம் இடத்திலே ஒரு பழக்கம், தன்னுடைய பொருளாதார ரீதியான நிலைகளை உண்டாக்குவதற்காக யாரிடத்திலும் யாசித்து எதையாவது கேட்டு காலத்தை ஓட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய நிலை இருந்துச்சு. ஸல்லல்லாஹு இடத்திலே வந்து கேட்டாங்க, ஸல்லல்லாஹு கொடுத்தார்கள். ஒரு தடவை, 2 தடவை, பல தடவை ஸல்லல்லாஹு கொடுத்த ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஹக்கீம் இப்னு ஹிஸாமை அழைத்து அவர்களிடத்தில் சொல்லி காண்பித்தார். ஹஜ்ரத் ஹக்கீம் இப்னு ஹிஸாமை அழைத்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அவங்களிடத்துல சொன்னாங்க, மன் ஃபதஹ பாப மஸ்அலத்தின், யார் யாசகத்தின் வாசலை திறக்கிறானோ அல்லாஹு தஆலா அவனுக்கு போதுமானவன் என்ற ஒரு நிலையை விட்டு அல்லாஹ் அவனை நீக்கி விடுகிறான். என்னைக்கும் எவ்வளவு வந்தாலும் தேவையாகிக் கொண்டே இருப்பார், போதும் என்ற மனமே வராது. யாசகத்தின் வாசலை திறந்தால் அல்லாஹு தஆலா வில்லத்தின் வாசலை, இழிவின் வாசலை அல்லாஹ் திறந்து விடுவான். போதும் என்ற மனமே வராது. அதனால நீங்க நம்ம யார்ட்டையும் கேட்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு இப்படி சொன்ன உடனே ஹஜ்ரத் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா சத்தியம் செய்தார், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இனிமேல் நான் யாரிடத்திலும் எதையும் கேட்க மாட்டேன் சத்தியம் பண்ணார். அப்புறம் வாழ்வாங்கு வாழ்ந்தார். ஸல்லல்லாஹு துஆ செய்தாங்க, வாழ்வாங்கு வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, வியாபாரத்தை ஊக்குவித்தார். பொருளாதார ரீதியான வழிகளை உண்டாக்குவதற்கு 1000 நிலைகள் இருக்கிறது. அதனாலே அந்த காரியத்தில், ஹலாலான காரியத்தில் நீங்கள் ஈடுபடலாமே தவிர நீங்கள் எதையாவது யாசித்து மாத்திர வாழ்க்கையை கழிப்பது என்பது அது முறையானதல்ல. ஒல் யதுல் உல்யா கைரும் மின் யதி சுஃப்ரா, தாழ்ந்த கையை விட உயர்ந்த கை என்பது பாக்கியமானதுன்னு சொன்னார். உயர்ந்த கை இருக்கிறதே அது ரப்புக்கு விருப்பமானது, அது உயர்வானது என்று அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காரணத்தினாலே தங்களுடைய வாழ்நாளில் அதற்கு பிறகு ஹஜ்ரத் சய்யிதுனா ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹுடைய காலகட்டத்திலே அவர்களுடைய ஆட்சியினுடைய பொருளாதாரத்திலிருந்து ஒரு பெரிய பங்களிப்பை
இவர்களுக்காக கொடுத்த நேரத்திலும் கூட வாங்க மறுத்துட்டான். அல்லாஹ் எனக்கு நிறைவான போதும் என்ற தன்மையை தந்திருக்கிறான் என்று வாங்க மறுத்தார். உண்மையானவர்களே, அதனாலே எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் பொருளாதாரத்தை உண்டாக்குவதற்குண்டான வழிகளிலே நீங்கள் முயற்சியில ஈடுபடுங்கள். மார்க்கம் அதை வலியுறுத்தி சொல்லி காண்பிக்க. அதனால அதுல ஏதோ ஒரு துன்யா நம்ம தீனை விட்டுட்டு போறோங்கிற மாதிரி அல்ல, அது ஒரு தீன். ஒரு மனிதன் ஃபரதான கடமைகளுக்கு பின்னால் ஆக உயர்ந்த கடமை என்பது ஹலாலான சம்பாத்தியம்னு சொன்னாங்க கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபரதான கடமைகள் எப்படி கடமையோ அதுபோல் ஒரு கடமை என்பது ஹலாலான சம்பாத்தியம். ஒரு மனிதனுடைய சம்பாத்தியத்திலே ஆக சிறந்தது ஃபரதான தொழுகைகளுக்கு பின்னால் அது ஒரு உயர்ந்த இபாதத்தாக கருதப்படுவதுன்னு சொன்னார். இது மாதிரி ஸல்லல்லாஹு இடத்துல ஒரு ஆள் வந்தார், ஒரு யாசகம் கேட்டார். ஸல்லல்லாஹு அவரை கூப்பிட்டாங்க. உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லையான்னு கேட்டாங்க. யாசகம் கேட்கிறீர்களே, வியாபாரம் தொழில் துறைகள்ல மற்ற காரியங்கள்ல ஈடுபடலாமே, ஒண்ணுமே இல்லையான்னு கேட்டாங்க. யார் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு தகுந்தமான வியாபாரம். சில பேருக்கு அவருடைய புத்திசாலித்தனத்தின் அடிப்படையிலே ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டே எல்லா வியாபாரத்தையும் செய்வாங்க. சில பேர் களத்தில் இறங்கி சில காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கும். வியாபாரத்தில் பல நிலைகள் இருக்கிறது அல்லவா. இப்படி மாதிரி ஒரு ஆள் கேட்ட உடனே ஸல்லல்லாஹு உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லையான்னு கேட்டான். இதெல்லாம் வாழ்க்கையில நமக்கு முன்மாதிரி. உலகத்திலே அல்லாஹு தஆலா பொருளாதாரத்தை தேடுவதற்கான வழிகளை அவ்வளவு திறந்து வைத்திருக்கிறான். அது நம்முடைய குறுகிய பார்வைக்குண்டானது மாத்திரமல்ல. கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஒரு கட்டத்தில் சொல்லி காமிச்சாங்க, இங்கு வேலை இல்லை அப்படின்னு எழுதியே கூட நீ சம்பாதிச்சுக்கலாமான்னு சொன்னார். அந்த எழுத்து எழுதியே கூட. அதனால அவர் வந்த உடனே ஸல்லல்லாஹு கேட்டாங்க, உங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லையா, நீங்க யாசகம் கேட்டுட்டு இருக்கிறீங்களே? ஒண்ணும் இல்லை நாயகம், என்கிட்ட ஒரு தட்டு தான் இருக்குது, ஒரே ஒரு தட்டு தான் இருக்குதுன்னா அதை கொண்டு வாங்க ஸல்லல்லாஹு, கொண்டு வாங்கன்னா அதை கொண்டு ஏலம் போட்டாங்க ஸல்லல்லாஹு. இதை விலை கொடுத்து ஏலத்தில் வாங்குபவர் யார் என்று கேட்டார்கள். நான் ஒரு திருகத்து வாங்குகிறேன் ஒரு ஆள் சொன்னாங்க. மையசி இதை விட கூடுதலான விலைக்கு வாங்குற ஆள் யார்? ஏலத்தை கூட்டினாங்க ஸல்லல்லாஹு. அதை கூட்டி அந்த ஏலம் எடுத்ததற்கு பின்னால் கொஞ்சம் கூடுதலான விலைக்கு வாங்கினதுக்கு பின்னாலே ஸல்லல்லாஹு அந்த பணத்தை, இந்த தட்டை விற்று அந்த பணத்தை வாங்கி இவருடைய கையிலே கொடுத்து 15 நாட்களுக்கு நீங்கள் என் கண் முன்னால் வரக்கூடாது. 15 நாட்களுக்கு அவருக்கு உண்டான ஒரு கோடாரியை செய்து ஒரு மரத்தை கட்டை அதில் சொருகி அதில் கையில கொடுத்து, ஏன்னா அவருடைய உடல்நிலைக்கு ஏற்ற ஒரு காரியம் அது. ஒரு ஆட்களுக்கும் ஒரு காரியத்தை செய்ய முடியும் இல்லையா? அவருடைய உடல்நிலைக்கு ஏற்ப, அவருடைய மனோநிலைக்கு ஏற்ப, உடல் வலிமைக்கு ஏற்ப உள்ள காரியத்தை ஸல்லல்லாஹு செய்து கொடுத்து விட்டு 15 நாட்கள் நீங்கள் என்ன பார்க்க வேண்டாம், அதுக்கு பிறகு சம்பாதிச்சதுக்கு பிறகு தான் வரணும்னு சொன்னாங்க. 15 நாட்களுக்கு பிறகு திரண்ட ஒரு செல்வத்தோடு ஸல்லல்லாஹு சந்தித்தார் என்று வரலாறு நமக்கு சொல்லி காண்பிக்கும். அதனாலே ஒரு மனிதன் சம்பாதிப்பதற்குண்டான வழிகள் என்று என்னென்ன இருக்கிறதோ எல்லாவற்றையும் செய்து கொள்ளும்படி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். உமர் ரலியல்லாஹுடைய காலம், பள்ளிவாசலுக்கு ஒரு தடவை வந்தாங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு பெரிய கூட்டம் உட்கார்ந்து இருக்கிறது. ஆற்றல் மிக்கவர்கள், வலிமை மிக்கவர்கள், இபாதத்துல கவனம் செலுத்தி உட்கார்ந்து இருக்கிறாங்க. எதுக்கு அங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? நீங்க உடைக்க, சம்பாதிக்க, மற்ற காரியங்களுக்கெல்லாம் போகலையான்னு கேட்டாங்க. தவாக்கல்னா அலல்லாஹ், அல்லாஹ் மீது நாங்கள் தவக்குல் வைத்திருக்கிறோம். தர்ற ரிஸ்க ரப்பி எப்படி வேணாலும் தருவான். இதனாலே ரப்பின் மீது நாங்கள் தவக்குல் வைத்து இங்க அமர்ந்திருக்கிறோம்னு அதற்கு உமர் ரலியல்லாஹு இடத்திலே பதில் சொன்னார். உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, லா யக்உது அஹதுக்கும் அன் தலபி ரிஸ்கி சும்ம யகூல் அல்லாஹும்ம ர்ஸுக்னி அல்லாஹும்ம ர்ஸுக்னி. ரிஸ்கினுடைய வழிகளை ஒரு மனிதன் தேடாமல் ஒரு இடத்திலேயே அமர்ந்து கொண்டு யா அல்லாஹ் எனக்கு ரிஸ்கை தா, எனக்கு ரிஸ்கை தா என்று கேட்டால் நீங்கள் விளங்கி இருக்கவில்லையா? அன்ன ஸமா லா தும்திரு ذهبا ولا فضة. வானம் என்பது தங்கத்தையும் அது வெள்ளியையும் மழையாக பொழிவதில்லை, அது தண்ணீரைத்தான் பொழியும். அதை தங்கமாக, அதை களஞ்சியமாக மாற்றுவதற்குண்டான ஆற்றல் உங்கள் இடத்தில் தான் இருக்கிறது. வானம் என்பது தங்கத்தை மழையாக பெய்விக்காது. அதனாலே அல்லாஹு தஆலா அதனுடைய சபபுகளை, காரணத்தை ஏற்படுத்தி தருவான்.
அதை மாற்றக்கூடிய ஆற்றல் உங்களிடத்தில் தான் இருக்கிறது என்று சொல்லி ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கிருந்து அவர்களை போய் நீங்க வியாபாரங்களிலே மற்ற காரியங்களில் ஈடுபடுங்கள் என்று சொன்னார். சொல்லிட்டு தான் இந்த ஆயத்தை ஓதி காமிச்சாங்க. ஃபைதா குதியத்தி ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்த் வப்தகு மின் ஃபضலில்லாஹ். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லவில்லையா, தொழுகையை நீங்கள் நிறைவு செய்து விட்டால் பூமியிலே நீங்கள் பறந்து செல்லுங்கள், பூமியிலே நீங்கள் விரிந்து சென்று நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் தந்த அந்த அருளாதாரத்தை தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லையா என்று ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார். சொன்னாங்க, யா மஅஷரல் ஃபுகரா, யா மஅஷரல் ஃபுகரா, வறுமையில் உள்ளவர்களே, உங்களுடைய வறுமையை விரட்டி அடியுங்கள், வியாபாரத்தில் ஈடுபடுங்கள், வியாபாரத்தில் ஈடுபடுங்கள். இர்ஃபஉ ரூஸக்கும், தலை நிமிர்ந்து நில்லுங்கள், வத்தஜிரு, வியாபாரம் செய்யுங்கள், வஅலமு, விளங்கிக் கொள்ளுங்கள், அன்ன தரீக மஃப்தூஹ், வாசல் எல்லாம் திறந்திருக்கிறது. யோசிக்க ஆரம்பித்தால், முயற்சித்தால் பொருளாதாரத்தினுடைய வாசல்கள் எல்லாம் திறந்திருக்கிறது என்று சொன்னார். பெருமக்களே, அதுக்கு வயசு காரணம் இல்லை. பொருளாதாரத்தினுடைய உச்சம் தொட்டவர்கள் தான் பொருளாதாரத்தை செய்ய முடியும் என்பதும் காரணம். மார்க்கம் ஒரு மனிதனுடைய வாழ்வை வளப்படுத்துவதற்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் செய்ய சொல்கிறது. ஒரு நீண்ட இந்த ஒரு விஷயத்தை பத்தி விரிவா பேசி முடிச்சார். வாழ்வை வளப்படுத்துவதற்கு என்னென்ன தேவையோ வியாபார ரீதியாக எல்லா காரியத்தையும் செய்யும்படி மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்க அல்லாஹு தஆலா வலியுறுத்துகிறான் அருள்மறையிலே. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். அதனாலே வியாபாரம் அது ஒரு பாக்கியமானது, பரக்கத்தானதும் கூட. அது மாதிரி விவசாயம். குன்னா அக்ஸர் அஹ்லல் மதீனத்தி ஹக்லா, மதீனாவாசிகளில் பெரும்பாலானவர்கள் விவசாயிகள் தான். மதீனாவாசிகளில் பெரும்பாலானவர்கள் விவசாயிகள் தான். ஒரு விவசாயி இந்த விவசாயத்தை செய்து அதனுடைய விளைச்சலை காணுகின்ற நேரத்தில் அவருக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சாதாரணமானதல்ல, சாதாரணமானது, அவ்வளவு இன்பகரமானது. அது மாதிரி விவசாயம் என்பதும் கூட இந்த காலகட்டத்திலே விசாலமாகிவிட்டது. விவசாயத்தினுடைய நிலைகள் எல்லாம், வழிகள் எல்லாம் பழைய காலத்துல மாதிரி ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதும் இல்லை. விவசாயத்திலையும் அடுத்த கட்டத்திலே வந்து இன்றைக்கு எத்தனை விவசாயங்கள். சமீபத்தில் சிங்கப்பூர் போயிருந்த ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், நாங்க அவர் அசத்து நீங்க ஏதாவது துட்டக்கிட்டு தாங்க, நாங்க போட்டு என்ன செய்யறோம் யாருங்க, எங்களுக்கு அதுல ரொம்ப ஈடுபட ஆரம்பிச்சோன்னா இது போயிடும் எங்களுக்கு, அதனால நாங்க அந்த ஜோலியை வைக்க மாட்டோம்னு சொன்னோம். நாங்க இந்த மார்க் வேலையை பார்த்தா தான் எங்களுக்கு சரியா வரும். அந்த ஆசை வந்துருச்சு. பொருளாதாரத்தினுடைய வழிகளை வியாபார ரீதியாக சம்பாதிப்பதற்குண்டான அளவுக்கு அதிகமான ஈடுபாடு வந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு இந்த ஈடுபாடு குறைஞ்சிடும். அதனால நல்ல வியாபாரம் பரக்கத்துக்காக நாங்க துஆ செய்யறோம். நீங்க ஈடுபடுங்க, நல்லபடியா செய்யுங்க, ஹலாலான வியாபாரத்தை நல்லபடியாக செய்யுங்கள். பொருளாதாரத்தினுடைய எல்லா வழிகளையும் அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான். வியாபாரத்தின் வழியாக, விவசாயத்தின் வழியாக, தொழில்துறைகளின் வழியாக, எத்தனையோ அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய தொழில்களின் வழியாக அதை பற்றி எல்லாம் பேச சொன்னால் எவ்வளவு நிலை இருக்கிறது. வியாபாரத்தினுடைய வழிகளும், தொழில்துறைகளுடைய வழிகளும், விவசாயத்தினுடைய வழிகளும், சிறு தொழில்கள், குறுதொழில்களுடைய எத்தனை நிலைப்பாடு. நாங்க ஊர்ல கொஞ்சம் பிள்ளைகளை சேர்த்து, இளைஞர்களை எல்லாம் சேர்த்து வச்சு எவ்வளவு நேரத்தை நீங்க வேஸ்ட் ஆக்குறீங்க, உட்கார்ந்து உங்களுடைய நேரங்கள் எல்லாம் எவ்வளவு வீணாகிறது. இந்த நேரங்களை எல்லாம் பொருளாதாரத்தை உண்டாக்கலாம், என்னென்ன காரியங்களை செய்யலாம் என்று அந்த வியாபாரத்திற்குண்டான வழிகளை, சிறு சிறு காரியங்களை செய்தும் கூட பொருளாதாரத்தை உண்டாக்குவதற்குண்டான அந்த வழிகளை அவர்களுக்கு எடுத்து சென்ற பொழுது ஆச்சரியப்பட்டார்கள். பலரும் அதுக்கு பிறகு வியாபாரத்தில் ஈடுபட்டார். அதனாலே வியாபாரம், விவசாயம், தொழில்துறைகள், சிறு சிறு தொழில்களை பற்றி உண்டான ஒரு அறிவை பெற்று அதை நாம் ஊக்குவிப்பதற்கும் முன்னெடுப்பதற்கும் உண்டான காரியத்தை மார்க்கம் மிக வலியுறுத்துகிறது. நாம் பிறரிடத்தில் யாசித்து வாழ்வதை விட
பொருளாதார ரீதியா அதனாலதான் ஸல்லல்லாஹு என்ன செய்தாங்க, யார் சம்பாதித்து வந்தாரோ அவர் சாதாரண தொழிலாளியாக இருந்தார், அவருடைய கையை பிடிச்சு முத்துனாங்கன்னு வருதே இல்லையா மார்க்கத்துல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்துனாங்க. ஏனென்றால் உழைத்தார், சம்பாதித்தார், தன்னுடைய கரங்களை கொண்டு அவர் சம்பாதித்தெடுத்த ஒரு சொத்து அது. இரவெல்லாம் தண்ணீர் இறைத்தார்கள். இதற்கு கிடைத்த பொருளாதாரத்தை கொண்டு போய் கொடுத்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தானதுன்னு சொல்லி இருக்கக்கூடிய மற்ற பொருளாதாரத்தின் மீது அதை தூவிவிட்டார் என்று வருகிறது. அதனாலே சம்பாத்தியம் என்பது வியாபார ரீதியாக, விவசாயத்தின் ரீதியாக, தொழில்துறைகளின் வழியாக சம்பாத்தியத்தை மார்க்கம் மிக வலியுறுத்துகிறது, உன்னதமானதாக சொல்கிறது. ஆனால் அந்த சம்பாத்தியம் ஹராமான வழியில் இருக்கக்கூடாது. இது பொருளாதாரத்தினுடைய இரண்டாவது முக்கியமான விஷயம். சம்பாதியுங்கள், பொருளாதாரத்தை உண்டாக்குவதற்குண்டான எந்த வழிகளையும் செய்யுங்கள். ஆனால் அந்த பொருளாதாரத்தை உண்டாக்குவதற்குண்டான வழி ஹராமான நிலையில் இருக்கக்கூடாது. வெறும் பொய் சொல்லியே வியாபாரம் பண்றது அப்படி செய்யக்கூடாது. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு தஆலா 2 சூரத்தை ஆரம்பிக்கும் பொழுது வயலுன் வயலுன் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். வயலுன் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா. இந்த இடத்திலே வயலுன் லில் முத்தஃபிஃபீன். யார் அவர்கள்? நாசமும் அழிவும் நரகமும் என்று அல்லாஹ் சொல்கிறான். யார் என்று சொன்னால் நிர்வையிலே மோசடி செய்பவர்கள். வாங்கும் பொழுது என்ன செய்றாங்க, அதுக்குண்டான ஒரு நிர்வை வேறு, ஒரு அளவு வேறு, விற்கும் பொழுது உண்டான அந்த ஒரு நிர்வையும் அதனுடைய அளவும் வேறு என்று வைக்கக்கூடியவர்களை குர்ஆன் சபிக்கிறது, எச்சரிக்கிறது. பொருளாதாரத்திலும் ஹலாலான ஒரு நிலை வேண்டும். ஹராமான எந்த பொருளாதாரத்திலும் ஈடுபடக்கூடாது. நாம் செய்யக்கூடிய அந்த காரியத்திலையும் லஞ்சமோ வட்டியோ பதுக்கலோ அளவை நிர்வையிலே மோசடித்தனமோ கூடாது என்று மார்க்கம் சொல்லிக்காங்க. அருமையானவர்களே, நாங்கள் எல்லாம் படித்தவர்கள், விவரம் தெரிந்தவர்கள். இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமான முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஒரு நாடுங்கிறது இந்தோனேஷியா. உலகத்திலே முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடுங்கிறது இந்தோனேஷியா. இந்தோனேஷியா எப்படி இஸ்லாமானது ஒரு வரலாற்றை நீங்கள் படித்து பாருங்கள். இந்தோனேஷியா நாடு இஸ்லாமான வரலாற்றை இப்படி உலக அளவிலே முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அளவிற்குண்டான ஒரு நிலையை அந்த நாடு பெற்றிருக்கிறதே, அந்த நாடு இஸ்லாமானதனுடைய வரலாறு என்ன என்று படித்து பார்த்தால் இந்தியாவிலிருந்து சென்ற 9 வியாபாரிகள் தான் அந்த நாட்டிலே இஸ்லாத்தினுடைய பிரகாசத்தை ஏற்றி வைப்பதற்கு காரணமாக இருந்திருக்கிறார். இந்தியாவிலிருந்து சென்ற 9 வியாபாரிகள், அந்த 9 வியாபாரிகளுடைய நேர்மை, ஹலாலான சம்பாத்தியம், அவர்களுடைய தொழில்துறையிலே வியாபாரத்தில் இருந்த அந்த உன்னதமான ஒரு நிலைப்பாடு, அதுதான் அந்த மக்களை ஈமான் உள்ளவர்களாக, இஸ்லாத்தின்பால் ஈடுபாடு கொண்டவர்களாக அவர்களை மாற்றியதற்கு காரணம் என்று வரலாறு சொல்கிறது. என்றால் ஒரு ஹலாலான சம்பாத்தியம். ஏன் இந்தியாவிலேயும் கூட வியாபாரத்திற்காக வந்தவர்களை கொண்டுதானே இந்தியாவினுடைய பெரும்பகுதி இஸ்லாமானது என்று வரலாறு நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அதனாலே வியாபாரம் இருக்க வேண்டும், விவசாயம் இருக்க வேண்டும், தொழில்துறை இருக்க வேண்டும். இன்று நவீனமான எத்தனையோ தொழில்துறைகள் வந்தாலும் கூட எல்லாம் ஹலாலானதா அப்படிங்கிறத தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுக்காரன். ஷேர் மார்க்கெட் இன்னைக்கு இருக்குது. ஷேர் மார்க்கெட்ல எத்தனையோ நிலைகள் இருக்கிறது. அதை பற்றி இஸ்லாமிய ஆய்வாளர்கள், அறிஞர்கள் அரபியில மாத்திரமல்ல தமிழிலும் உருதிலும் பல்வேறு நூல்கள் வந்திருக்கிறது. எதுவெல்லாம் அதிலே ஹலால், எதுவெல்லாம் அதிலே தடுக்கப்பட்ட வியாபாரம் என்று விரிவாக சொல்லி காட்டியிருக்கிறார். அதனாலே முதலாவது விவசாயத்தின் வழியாக, வியாபாரத்தின் வழியாக, தொழில்துறைகளின் வழியாக சம்பாதிப்பதை மார்க்கம் ஊக்குவித்தது. இது இஸ்லாமிய பொருளாதாரத்தினுடைய அடிப்படை. சோம்பி இருக்க, யாசகம் கொண்டு வாழ, அது மாதிரி ஒரு மனிதன் சம்பாதிக்காமல் இருந்து தன்னுடைய காலத்தை கழிப்பதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை. மார்க்கம் அதை ஊக்குவிக்கவில்லை. இயலவில்லை, அது வேற விஷயம். ஆனால் வலிமை இருந்தும் கூட, சம்பாதிப்பதற்குண்டான வலிமை இருந்தும் கூட அந்த சம்பாத்தியத்தில் ஈடுபடாமல் இருப்பதை மார்க்கம் கண்டிக்கிறது. பெருமையான பெருமக்களே, அதனாலே மார்க்கத்தினுடைய அடிப்படை என்பது ஹராமான எந்த தொழிலும் ஈடுபடக்கூடாது. செய்யக்கூடிய எந்த தொழிலும் கூட அதிலே
வட்டி இருக்கக்கூடாது. மார்க்கம் அதை கூடாது என்று சொல்லி காண்பிக்கிறது. வட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த வியாபாரம் பரக்கத்துள்ளதாக ஆகும். சந்ததிகள் பாக்கியம் உள்ளவர்களாக ஆகுவார். நாம் எல்லாம் படித்திருக்கிறோமே, கேள்விப்பட்டிருக்கிறோமே. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீதி உலா வருகிறார்கள். வீதி உலா வருகின்ற நேரத்தில் தான் ஒரு வீட்டிலே பேசிக்கொள்கிறார்கள் தாயும் மகளும். பாலிலே தண்ணீர் கலப்பது சம்பந்தமான பேச்சை அந்த தாய் சொல்கிறார்கள். மகள் சொல்கிறாள், அமீருல் முஃமினீன் உத்தரவிட்டிருக்கிறார், பாலிலே தண்ணீர் கலந்து விற்கக்கூடாது. வியாபாரத்திற்கு கட்டுப்படியான விலையை நீங்கள் நிர்ணயித்துக் கொள்ளலாம். உங்களுடைய வியாபாரத்திற்கு கட்டுப்படியாகக்கூடிய விலையை நீங்கள் நிர்ணயித்துக் கொள்ளலாம். ஆனால் அதில் கலப்படம் கூடாது என்று அமீருல் முஃமினீன் உத்தரவு போட்டிருக்கிறாரேன்னு சொன்னாங்க. அமீருல் முஃமினீன் பார்த்துக்கிட்டா இருக்கிறாரு, உத்தரவு போட்டிருக்கிறார், பார்த்துக்கிட்டா இருக்கிறாருன்னு சொல்லி அந்த தாய் சொல்ல, அமீருல் முஃமினீன் பார்க்காவிட்டாலும் நம்மை படைத்த ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறானே என்று அந்த மகளார் சொல்ல, வீட்டை அடையாளம் குறித்து விட்டு போய்விட்டார்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு பெண், வியாபாரத்தில் நேர்மை, இறையச்சமுள்ள ஒரு வாழ்க்கை, தன்னை ரப்பு பார்க்கிறான் என்ற ஒரு நிலையோடு ஹலாலான சம்பாத்தியம் செய்யக்கூடிய இந்த பெண்மணிதான் என்னுடைய பிள்ளைக்கு பொருத்தமானவர் என்று தன்னுடைய பிள்ளைக்கு அந்த பெண்ணை நிக்கா செய்து வைத்தார். நிக்கா செய்து வைத்து அவர்கள் வழியாக உலகத்தில் பிறந்த பிள்ளைதான் ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், வல் பலது தய்யிப் யஹ்ருஜு நபாத்துஹு பிஇذن ரப்பி. நல்ல விளைச்சல், நல்ல பூமி நல்ல விளைச்சலை தரும்னு சொன்னான். விசாலமான அர்த்தம் கொண்டது. நல்ல பூமி நல்ல விளைச்சலை தரும். கணவனும் மனைவியும் நல்லவர்களாக இருந்தால் பிள்ளைகளும் நல்லவர்களாக ஆகுவாங்கன்னு அர்த்தம். குடும்பம் இறையச்சமுள்ள குடும்பமாக இருந்தால் அந்த குடும்பத்தில் வளர்ந்து வரக்கூடியவர்களும் பேணுதல் உள்ளவர்களாக, இறையச்சம் உள்ளவர்களாக, பண்பாடு உள்ளவர்களாக இருப்பார். இந்த சூழல்ல இருக்கிறோமா, அதுதான் முக்கியம். எல்லா சூழலையும் விட குடும்பத்தினுடைய சூழல்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. நல்ல பூமி நல்ல விளைச்சலைத்தான் தரும் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அருமையானவர்களே, அதனாலே ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற நீதமான இறையச்சம் உள்ள ஒரு பெருமகனார் இந்த உலகத்திற்கு கிடைத்தார் என்று சொன்னார். ஹலாலான ஹராமில்லாத ஒரு வியாபாரத்தை முன்னெடுத்ததனுடைய விளைவுதான் அப்படிப்பட்ட ஒரு நிலை என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காண்பிக்க. ஆனால் இஸ்லாமிய பொருளாதாரத்தினுடைய அடிப்படையான இரண்டாவது காரியம் என்னன்னு சொன்னா, எல்லா உலகத்தில் பொருளாதாரத்தை உண்டாக்குவதற்குண்டான எல்லா காரியத்தையும் செய்யுங்கள், ஆனால் அது ஹராமானதாக இருக்கக்கூடாது. ஹலாலானதை செய்யுங்கள். இது மார்க்கத்தினுடைய அடிப்படையான காரியம். ஹலாலானதாக எல்லா வியாபாரத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரியாக இருந்து இந்த உலகத்திலே வியாபாரத்தினுடைய நடைமுறைகளை சொல்லி காண்பித்திருக்கிறார். அதனாலே மார்க்கத்தில் அது தவறானதல்ல. வியாபாரத்தை போற செய். மூணாவது, இஸ்லாமிய பொருளாதாரத்தினுடைய அடிப்படைன்னு சொன்னா செல்வம் பரவலாக்கப்பட வேண்டும். ஒரு இடத்துல தேங்கி நிக்க கூடாது. இன்னைக்குள்ள பொருளாதார நிலை என்னன்னு சொன்னா, பணக்காரன் ஆகிட்டே இருக்கிறான், ஏழை ஆகிட்டே இருக்கிறான். பணக்காரர்கள் மென்மேலும் பணத்தை பெருக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். பெருக்கட்டும், அது ஒன்றும் தப்பில்லை. இந்த பொருளாதாரம் என்பது அது கைலா யக்கூன தூரத்தம் பைனல் நகரியாய் மின்கும், உங்களிலே வசதி உள்ளவர்களிடத்தில் மாத்திரம் அது சுற்றி கொண்டிருக்க கூடாது, அவங்கள்ட்ட மாத்திரம் நிலை வரக்கூடாது, அது எல்லோரிடத்திலையும் சுற்றி வர வேண்டும் என்று இஸ்லாமிய பொருளாதாரத்தினுடைய ஒரு வழியை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்க. அருமையான பெருமக்களே, சதக்காவின் வழியாக எப்படி சுற்றி வர்றதுன்னா, எப்படி சதக்காக்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும். ஒயிர்பி சதகாத், சதக்காக்கள் என்பது உங்களுடைய பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய செய்யும். ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ் மீ சத்தியமிட்டு சொன்னார். அல்லாஹ் மீ சத்தியமிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 3 காரியத்தை சொன்னாங்க. ஒரு மனிதன் அநியாயம் செய்யப்படுகிறான், அநியாயம் செய்யப்பட்டால் அல்லாஹ்வுடைய உதவி அவனுக்கு வந்தே தீரும். அநியாயம் செய்யப்படுபவனுக்கு ரப்பினுடைய உதவி வந்தே தீரும். அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். ஒரு மனிதர்
அல்லாஹுக்காக தான தர்மங்களை செய்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் தன் புறத்தில் இருந்து அவருக்குண்டான பரக்கத்தை கொடுத்தே தீருவான். செல்வம் சதக்காவின் காரணத்தினால் குறையாது. மா நகஸ மாலுன் மின் சதக்கா, சதக்காவினால் பொருளாதாரம் குறையாதுன்னு சொன்னாங்க. அது எப்படிங்க குறையாம இருக்கும்? 1000 ரூபாய் 200 ரூபாய் செலவழிச்சா 800 ரூபாய் ஆகத்தானே செய்யும். குறையாம எப்படி இருக்கும்? சுருதா சத்தியம் பண்ணி சொல்றாங்களே, குறையாதுன்னு சொல்றாங்களேன்னு சொன்னா அந்த 1000 ரூபாய் என்ன வேலையை செய்யுமோ அதை விட கூடுதலான வேலையை இந்த 800 ரூபாய் செய்யும்னு அர்த்தம். இந்த 1000 ரூபாய் என்ன வேலையை செய்யுமோ அதை விட கூடுதலான வேலையை இந்த 800 ரூபாய் செய்யும். சில மருத்துவம் லேசான முறையில மருத்துவம் செய்தரலாம். ஆனா அதுக்கு உண்டான வேலைகளை பார்த்து 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 அதுக்கு லட்சக்கணக்கில் செலவழிச்சு கடைசியில ஒரு சின்ன விஷயத்தை கொண்டு அது தீர்ந்துடும். ஒரு அம்மாவுக்கு தொடர்ந்து தலைவலி இருந்துகிட்டே இருந்துச்சான் ரொம்ப நாள். அவர் வசதி உள்ளவர், அதனால அவர் லண்டனுக்கு போயிருக்கிறாரு. எல்லா விதமான சிகிச்சை அந்த ஏது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டாரு. தலைவலி மட்டும் நீங்கவே மாட்டேங்குது. கடைசியில என்னன்னு பார்த்தா ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட போய் கேட்கும் பொழுது அந்த அம்மா மூக்குல ஒரு மூக்குத்தி போட்டுக்கிட்டு இருக்குது. அது இந்த தலைவலிக்கு காரணமாக இருக்கலாம். அதை களத்துங்க சரியாயிரும் சொல்ல களத்தின் சரியாயிடுச்சு. ஆனா அந்த லட்சக்கணக்கான பணம் செலவழிச்ச பிறகுதான் இந்த மூக்குத்தியை களத்துற வேலை நடந்திருக்குது. சின்ன வேலையை கொண்டு நடக்கக்கூடிய காரியங்கள் ஏகப்பட்ட பொருளாதாரத்தை அதற்காக செலவழிக்க வேண்டிய நிர்பந்தங்களும் விடலாம். ஒரு மனிதன் சதக்காவின் காரணத்தினால் தாவோ மரதாக்கும் சதக்கா, உங்களில் நோயாளிகளுக்கும் கூட சதக்காவை கொண்டு மருத்துவத்தை தேடிக்கொள்ளுங்கள். நாங்க சல்லாச நோயாளிகளாக இருந்தால் கூட சதக்கா செய்யுங்கள், அதையெல்லாம் ஒரு மருத்துவமாக ஆக்குகிறான். மார்க்கம் செல்வம் பரவலாக்கப்படுவதற்குண்டான எல்லா வழிகளையும் சொன்னது. பிரதானமாக சதக்காவை. ஒரு மனுஷன் மௌத்தாகும் பொழுது கவலை, ஒரே ஒரு கவலை தான் இருக்குமா? குர்ஆன் சொல்லுது மௌத்தாகிற நேரத்துல ஒரே ஒரு கவலை தான் இருக்குமா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். மூமின்களை பொறுத்தவரையிலே சூரத்துல் முனாஃபிகூன்ல வருது இல்லையா, உங்களுக்கு மவுத் வந்து விட்டால் وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ. அல்லாஹ் சொல்கிறான், மௌத் வர்றதுக்கு முன்னால உங்களுடைய ரிஸ்கிலிருந்து அல்லாஹ்வுக்காக செலவழித்துக் கொள்ளுங்க. அப்படி மௌத் வருகின்ற நேரத்திலே ஃபயகூல், அவன் சொல்கிறான், ரப்பி, என் ரட்சகா. குர்ஆனுடைய வாசகம். லௌலா அஹ்ஹர்தனி இலா அஜலின் கரீப், என்னை கொஞ்ச காலம் நீ தாமதித்தால் என்னுடைய ஆயுளை கொஞ்ச நேரம் விட்டு வச்சா ஃபஅஸ்ஸதக், நான் ஏதாவது சதக்கா செய்திருவேன். வாக்கும் மின சாலிஹீன், அதை கொண்டு சாலிஹான மனிதன் நான் ஆயிருவேன். சதக்காவை பற்றித்தான் ஒரு மனிதன் மௌத்தினுடைய நேரத்தில் கூட அதை கொண்டு பயப்படுவான். செய்திருக்கலாமே. சல்லாம் சொன்னாங்க, மனிதர்கள் சொல்கிறார்கள், மாலி மாலி மாலி, இது என் வீடு, இது என் சொத்து, இது என்னுடையது, இது என்னுடைய பொருளாதாரம் என்று ஒரு மனிதன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். மனிதனே, உன்னுடைய பொருளாதாரம் 3 தான் சொன்னாங்க சல்லாசன். 3 தான் உன் பொருள், 3 தான் உன் சொத்து. 1 நீ சாப்பிட்டது, 2 நீ உடுத்தது அனுபவித்தது, 3வது நீ செய்த சதக்கா. இந்த 3 தான் உன் சொத்து. மற்றதுக்கெல்லாம் ஆட்கள் வந்துருவாங்கன்ட்டாங்க சல்லாசன். மற்றதற்கெல்லாம் ஆட்கள் வந்துருவாங்க. உன்னுடைய பணம் என்று சொல்வது 3 தான். 1 நீ சாப்பிட்டது, இன்னொன்று நீ உடுத்து கிழித்தது, 3வது நீ செய்த சதக்கா. செல்வம் பரவலாக்கப்பட வேண்டும். இஸ்லாமிய பொருளாதாரத்தில் இது ஒரு அடிப்படையான விஷயம். பரவலாக்கப்படுவது எதையெல்லாம்? சதக்காவை கொண்டு, ஜக்காத்தை கொண்டு, இபத் அன்பளிப்பை கொண்டு, வராதத்தை கொண்டு, தேவைப்பட்டவர்களுக்கு கடன் கொடுப்பதை கொண்டு, ஒரு வசியத்தை நிறைவேற்றுவதை கொண்டு, வக்ஃப் போர் உள்ள காரியங்களை கொண்டு. நம்முடைய முன்னோர்கள் எப்படி ஒரு நல்ல காரியங்களுக்கெல்லாம் வக்ஃப் செய்திருக்கிறாங்க. அதை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக அழிப்பதற்குண்டான காரியத்தை இன்றைய மத்திய ஒன்றிய அரசு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. சமூகத்தினுடைய கலாச்சாரத்தை அழிக்க முற்படுவதை போல நம்முடைய பொருளாதாரத்தை அழிப்பதற்குண்டான ஒரு நிலையிலே பல்வேறு திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார். செல்வம் பரவலாக்கப்பட வேண்டும். நமக்குள்ள நிலை தலைப்புக்காக சொல்கிறேன்.
இஸ்லாமிய பொருளாதாரம் 5 அம்சங்களை கொண்டது. வாழ்வினுடைய எல்லா விதமான வளங்களையும் உடைய வியாபாரத்தை கொண்டு, விவசாயத்தை கொண்டு, தொழில்துறைகளை கொண்டு, சிறு பெரிய தொழில்களை கொண்டு நீங்கள் வளமாக்கிக் கொள்ளுங்கள். ஆனால் அந்த பொருளாதாரம் அது வரக்கூடிய வழிகள் ஹலாலானதாக இருக்க வேண்டும். ஹராமான பொருளாதாரம், செய்யக்கூடிய பொருளாதாரம் ஹலாலானதாக அந்த வியாபாரம் இருந்தாலும் அதிலே ஹராமை கலக்கக்கூடிய அளவிற்கு உண்டான எந்த காரியத்தையும் செய்யாதீர்கள். அதை அழித்து விடும். நாங்கள் சல்லாசம் தேவையில்லாத ஹராமான ஒரு காரியம் இருக்கிறதே, அந்த தொழிலிலே உள்ள பரக்கத்தை போக்கிவிடும் சொன்னான். ஹலாலானதா இருக்கும், ஆனால் ஹராமான சில காரியங்களை செய்வதனாலே அந்த பொருளாதாரத்தினுடைய பரக்கத்தை எடுபட்டு போய்விடும். நிரம்ப இருக்கும், பொருளாதாரம் நிரம்ப இருக்கும், நிம்மதி இருக்காது. பொருளாதாரம் நிரம்ப இருக்கும், பரக்கத் இருக்காது. அதை கொண்டு நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்காது. பழைய காலத்துல எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் 10-15 மக்கள் எல்லாம் பெற்றவங்க இருக்கிறாங்க. ஒரே குடும்பத்தில் இருந்தாங்க, ஒரே குடும்பமா சேர்ந்து வாழ்ந்தாங்க. 10-15 மக்களை பெற்றாங்க. ஒவ்வொரு மக்களும் ஒன்னா உட்கார்ந்து அவ்வளவு காரியங்களை, ஒரு கல்யாணம் வந்துச்சு, ஏதாவது விசேஷங்கள்னா ஒரே நாள் ஒரு இடத்துல உட்கார்ந்து 10-15 நாட்கள் அந்த வீட்டுல அவ்வளவு பெரிய விசேஷங்கள் எல்லாம் இருக்கும். அப்படி எல்லாம் இருந்து செழுமையா நிம்மதியா இருந்தாங்க. இன்னைக்குள்ள நிலையில தனி வீடு அமைத்திருக்கிறார்கள், பெரிய பங்களாக்களை கட்டி இருக்கிறார்கள். மக்கள்னா என்ன, 1-2 மக்களை பெற்றுக் கொள்கிறார்கள். எவ்வளவு பணம் வந்தாலும் போதவில்லை. பழைய காலத்துல ஏதாவது சார்ந்தாங்கன்னா மிச்சம் இருந்தா கூட 4 பேர் கொடுத்து விடுவாங்க. அப்படி இல்லை. ஒரு குப்பை பெட்டி இருக்குது. என்ன பெட்டிங்க அது? அதுக்குள்ள வச்சு சுட வச்சு நம்மளே சாப்பிட்டு முடிச்சிடுறது. பல பேருக்கு கொடுத்தார்கள். ஆனால் இன்று அந்த நிலை என்பது மாறி போயிருக்கிறது. நிம்மதியா வாழ்ந்தாங்க. ஒரே குடும்பத்தில் ஒட்டுமொத்தமாக சேர்ந்திருந்தார்கள். செய்ய வேண்டிய கடமைகளை செய்தார்கள். வாழ்ந்தார்கள். அவங்களுக்கு அவ்வளவு பெரிய சம்பாத்தியம் கூட அந்த காலத்தில் இருந்ததில்லை. இப்போ பொருளாதாரத்தினுடைய வழிகளை எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பொருளாதாரம் பரக்கத்து எடுபட்டு போகக்கூடிய காரியங்களை செய்கிறார்கள். ஹராமை அதிலே கலப்பதன் வழியா, சதகாக்கள் இல்லாததன் வழியா. மார்க்கம் சொல்லக்கூடிய 3வது அம்சம், செல்வம் பரவலாக்கப்பட வேண்டும். அதற்குரிய ஜகாத்தை கொடுங்கள். பெருமக்களே, நான் ஆளோடு ஊரோடு பேரோடு சொல்ல முடியும். ஜகாத்து கொடுத்ததினால் வளர்ந்த நிறுவனங்கள், ஜகாத்து கொடுக்காத காரணத்தினால் அழிந்த நிறுவனங்கள். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், அவர் ஒரு வியாபாரி, நல்ல வியாபாரி. ஜகாத்து கொடுக்கணும்னு கணக்கு பார்க்கும் பொழுது, இவ்வளவு தொகை வருது, 2% கணக்கு போட்டா இவ்வளவு பணம் வருது, அந்த பணத்தை வியாபாரத்தில் போட்டா இன்னும் கொஞ்சம் பெருக்கிடலாமே. அவர் சொன்னார், அந்த பணத்தை முதலீடு செய்யுதுன்னு வைங்க, இன்னும் கொஞ்சம் பெருக்கிடலாமே. அதனால இவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை எடுத்து கொடுக்க வேண்டியது இருக்குது. சரி, அல்லாஹ் சொல்லிட்டான், நான் ஒண்ணுமே யோசிக்கல. அல்லாஹ் சொன்னதற்காக, என் ரப்பின் திருப்திக்காக, எனக்கு வியாபார புத்தி தான், வியாபார யோசனை தான். அவர் சொன்ன வாசகத்தை சொல்றேன். எனக்கு வியாபாரத்தை பற்றியே இதில் எப்படி உண்டாக்கலாம் சொல்லி ஒரு பிரபலமான ஒரு ஊர்ல ஒரு வருஷத்துல ஒரு கடை வச்சாரு. 3 வருஷத்துக்குள்ள 14 கடை வச்சிட்டாரு. 3 வருஷத்துக்குள்ள 14 கடை. அவர் சொல்கிறார், நான் முதல் தடவை ஜகாத்தை எடுத்து கொடுக்கும் பொழுது இவ்வளவு பெரிய பொருளாதாரமா இருக்குதே என்று யோசித்தேன். ஆனால் அதற்கு அடுத்த வருடம் எந்த முதலுக்கு நான் ஜகாத்தை கொடுத்தேனோ அந்த முதல் அளவிற்கு ஜகாத்தை கொடுத்தேன்கிறார். தாங்க 102% ஜகாத்தை கொடுத்தாரு இந்த வருஷம். அடுத்த வருஷம், இந்த வருஷம் அவர் கொடுத்த அந்த முதல் அசல் பணம் இருக்கிறது அல்லவா, அதற்கல்லவா ஜகாத்து கொடுத்திருக்கிறார். அடுத்த வருஷம் அந்த அசல் பணம் எவ்வளவோ அவ்வளவு ஜகாத்து கொடுக்க வேண்டியது வந்தது. இன்பத்தோடு கொடுத்தேன்னு சொன்னார். ஜகாத்தை கொடுத்தால் அல்லாஹ் அந்த காரியத்தில் பரக்கத்தை செய்கிறார். இன்னைக்கு உம்மத்துல ஜகாத்துங்கிறது ரொம்ப குறைஞ்சு போச்சு. முறையாக கணக்கிட்டு கொடுப்பது என்பதும் குறைந்து போயிட்டு. 10 வருடம் தான் பெருமக்களே. நாகூரா இருந்தாலும் சரி, நீங்க திட்டமிடுங்க, 10 வருஷம் தான் நாகூர்ல ஒரு ஏழைகள் இல்லாமல் மாற்றி விடலாம்.
மாற்றி விடலாம். அதற்கு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் செய்தினா முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்களை யமனுக்கு கவர்னராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கப்பட்டவர்கள். யமன் தேசத்திலிருந்து அதற்கு முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் அங்கே உள்ள ஜக்காத்தை எல்லாம் வசூல் பண்ணி மதீனாவுக்கு அனுப்புனாங்க. உமர் தான் சொன்னாங்களா, ஜக்காத் எங்கே வசூலிக்கப்படுகிறதோ அங்கே உள்ள ஏழைகள், அங்கே உள்ள மக்கள், அவர்களுக்கான காரியங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். எதுக்கு நீங்க மதீனாவுக்கு அனுப்புறீங்க? யமனில் உள்ள மக்களுக்கு கொடுங்க என்று சொன்ன உடனே அதற்கு முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 வருட காலத்திற்கு பிறகு அவர்கள் சொன்னார்கள், யமனிலே ஜக்காத்தை வாங்குவதற்கு யாரும் இல்லைன்னு சொன்னார். யமனிலே ஜக்காத்தை இஸ்லாம் சொன்ன அந்த பொருளாதாரத்தை முறைப்படி ஒவ்வொரு ஊரிலும், மாவட்டத்திலும், ஒரு மாநிலத்திலும், ஒரு நாட்டிலும் கடைபிடித்தோம் என்று சொன்னால், அருமையானவர்களே, இஸ்லாம் அப்படிப்பட்ட அற்புதமான பொருளாதார திட்டங்களை சொல்லி இருக்கிறது. அது குறிப்பிட்ட இடத்துல மாத்திரம் தேங்கி நிற்கக்கூடாது. சதகாக்களின் வழியாக, ஜக்காத்தின் வழியாக, அன்பளிப்புகளின் வழியாக, வராகத்தினுடைய சொத்துக்களை முறையாக பங்கு வைப்பதன் வழியாக, தேவையுள்ளவர்களுக்கு கடன் கொடுத்து உதவுவதன் வழியாக, எத்தனையோ வழிகளிலே செல்வம் பரவலாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி காண்பிக்க அல்லாஹ் ஒருபோதும் குறை செய்ய மாட்டான். சதகாவினால் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் வளர்ந்தாங்களே, அதிலேயே எல்லாத்தையும் விட்டுட்டு தான் மதீனாவுக்கு வந்தாங்க. வரலாறுகள் இந்த கதைகளா நமக்கு படிப்பினைகளும் பாடம் இல்லையாது. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வெறித்த கையோடு தான் மதீனாவிற்கு வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு தோழரை ஏற்படுத்தினாங்க, இவங்களோட சேர்ந்து இருங்கன்னு சொன்னாங்க. அதற்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் எனக்கு கடைவீதிக்கு வழிகாட்டுங்கன்னு சொன்னாங்க. கடைவீதிக்கு வழிகாட்டுங்கள் என்று சொன்னார்கள். கடைவீதிக்கு போனாங்க. கொஞ்சம் பொருளை அதில் ஒரு நாள் ஒரு நிதி திரட்டுவதற்காக வசூல் செய்தாங்க. காரியத்துக்கு பொருளாதாரம் தேவைப்படுது, ஒவ்வொரு ஆட்களும் கொடுங்க. அதற்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அந்த சபையில இருந்தாங்க. ஆரம்பமான ஒரு நிலையில் உள்ளவர்கள் தான். என்ன அப்துல் ரஹ்மான், நீங்க என்ன வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. நாயகமே, என்னுடைய பொருளாதாரத்தில் 300 திர்ஹம் அசல் இருக்கிறது, லாபம் 300 இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்க என்ன கொடுக்குறீங்கன்னு 600 சேர்த்து கொடுக்க போனார். செல்லாம் சொன்னாங்க, 600 கொடுக்க வேண்டாம், அவ்வளவு கொடுக்க வேண்டாம், நீங்க ஓரளவு கொடுத்தா போதுன்னு சொன்னாங்க. அவர் தன்னுடைய லாபத்தை கொடுத்தார். அப்பொழுதுதான் ரசூலுல்லாஹ் துஆ செய்தாங்க, பாரக்கல்லாஹு ஃபீமா அன்ஃபக்த வ ஃபீமா அம்சக்த. கொடுத்ததிலும் நீங்கள் தடுத்து வைத்திருக்க கூடியதிலும் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும் துஆ செய்தான். இவர் அதற்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் எந்த உச்சத்தை தொட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். அந்த உச்சத்தை தொட்டதற்கான காரணம் என்பது, அருமையானவர்களே, சதகாக்கள், ஜக்காத். முறையான ஜக்காத்தையும் சதகாத்துகளையும் கொடுத்து வாழ்ந்தால் ஏழைகள் கூட நம் மீது பொறாமைப்பட மாட்டார்கள். இல்லைன்னா பொறாமை இவனை அழித்துக் கொண்டிருக்கும். முறையான ஜக்காத்தையும் சதகாக்களையும் முறையாக கொடுத்தார் என்று சொன்னால் ஏழைகள் கூட இந்த பொருளாதாரத்தினுடைய வசதி உள்ளவரின் மீது பொறாமைப்பட மாட்டார். அதனால் இஸ்லாம் சொல்கிறது, மூன்றாவதாக பொருளாதாரத்தினுடைய அந்த வழிகள் பரவலாக்கப்பட வேண்டும். ஒரு இடத்துல மாத்திரம் தேங்கி நிற்கக்கூடாது, ஒரு இடத்துல மாத்திரம் தேங்கி நிற்கக்கூடாது, அது பரவலாக்கப்பட வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்க. உண்மையான பெருமக்களே, இன்னைக்கு பள்ளிவாசல்கள், மதரசாக்கள், தீனியான ஸ்தாபனங்கள் யார் தந்தது? ஒரு மக்கள் கொடுத்தது. முஸ்லிம் மக்கள் சம்பாதித்து கொடுத்தார். அவர்கள் வழங்கியது அல்லவா? பிரபலமான ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு வரலாறு சொல்லுவாங்க. செத்தும் கொடை கொடுத்தார், சீதக்காதி மறைக்காருன்னு சொல்றாங்க இல்லையா? இந்த சீதக்காதிட்டு ஒரு தடவை ஒரு வசூலுக்கு போனாங்களாம். எங்களுக்கு ஒரு இடம் இருக்குது, பள்ளிவாசல் கட்டுறதுக்காக வேண்டி ஒரு தேவை இருக்குது, நீங்க கொஞ்சம் அந்த பள்ளிவாசல் கட்டுறதுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டு போனாங்களாம். போற நேரத்தில் அங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு. கொஞ்சம் இரவு நேரம், அந்த காலத்துல எல்லாம் அந்த லைட் வெளிச்சம் அதெல்லாம் இல்லையே, இந்த சிக்கிமுக்கி கல்லை உரசித்தானே ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குவாங்க. அதனால ஆட்கள் தேடி வந்திருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே இந்த சிக்கிமுக்கி கல்லை உரசி ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கி, உதாரணம் ஒரு மெழுகுவர்த்து மாதிரி ஒன்றை உண்டாக்கி அவர் பணியாளர் வைக்கிறார். அந்த வெளிச்சம் இருந்த உடனே வெளிச்சம் பத்தல, இன்னும் கொஞ்சம் வெளிச்சத்தை உண்டாக்குன உடனே
அது மாதிரி உதாரணத்திற்கு சொல்கிறேன், இன்னொரு மெழுகுவர்த்தி எடுத்து அந்த சிக்கிம் கல்ல 2வது உரசி அதுல தீய உண்டாக்கி அதுல என்ன செய்தாராம், பொருத்தினாராம். சிதக்காது சொன்னாலும் ஏற்கனவே ஒண்ணுதான் பொருத்தி இருக்குதா இல்லையா, 2வது எதுக்கு கல்ல போட்டு தேய்க்கிறேன்னு சொல்லி கேட்டாராம். ஏற்கனவே ஒண்ணு பொருத்தி தான் வச்சிருக்குதே, இதுல இருந்து அதை வெளிச்சத்தை ஏற்படுத்திக்கிற வேண்டியதானே, கல்லுக்கு 2வது தேய்க்கிற. வந்தவங்க பார்த்தாங்களாம், சரியான ஆள் தான் வந்திருக்கிறோம். இந்த மனுஷன் கல்லை உரைக்கிறதுக்கே ஒரு தடவை தேய்க்கிறதுக்கே இந்த மனுஷன் யோசிக்கிறாரு, இவர்கிட்ட போய் பள்ளியாத கட்டுறதுக்குன்னு வந்திருக்கிறவன். சரி என்ன செய்யா, 4 பேர் சொன்னாங்க பெரிய மனுஷன் சொல்லிட்டு, அதனால வந்தமேன்னு சொல்லி சரி உட்காந்து என்ன விஷயம் அப்படி இப்படின்னு கேட்ட உடனே, இந்த மாதிரி நாங்க ஒரு பள்ளி கட்ட போறோம். அப்படியா, சரி என் சார்பா நான் ஒரு 1000 ரூபா தர்றேன். 1000 ரூபான்னு அந்த காலம் ஒரு பவுன் ரொம்ப விரைஞ்ச குறையில் இருந்தது. இப்ப 1000 ரூபா, அந்த காலத்தினுடைய 1000 ரூபா வச்சு பள்ளி கட்டிடலாம். அப்படி மாதிரி உள்ள ஒரு 1000 ரூபா நான் தர்றேன்னு சொல்லி சொன்னார். இவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம், மனுஷன் விளங்கி சொல்றாரா விளங்காம சொல்றாரா, நம்ம 1000 ரூபான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு குசு குசுன்னு பேசுறாங்க. பேசின உடனே அவர் பார்த்தாரு, என்னமோ தெரியலன்னு சொல்லிட்டு அந்த நோட்டை கொண்டாங்கன்னு, நம்ம நினைச்சது சரியா போச்சுன்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அந்த நோட்டை வாங்கி இன்னொரு சைபர் போட்டு கொடுத்தாராம். எவ்வளாச்சுங்க, ஆச்சரியத்தின் உச்சத்திற்கே சென்று விட்டார். கேட்டாங்களாம், ஏற்கனவே நீங்க 1000 ரூபாய் தந்ததையே சிக்கிமிக்கி கல்வி வரசனதுல இருந்து நாங்க ஆச்சரியப்பட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அது 1000 10,000 ஆயிடுச்சு, என்ன கதை, என்ன விஷயம்? இப்படிப்பட்ட தன்மை உள்ள ஒருவரிடத்தில் இவ்வளவு உயர்வான ஒரு தன்மை எப்படி இருக்கிறது? சொன்னார், என்னுடைய சொந்த காரியங்களில் நான் ஒரு நிதானமான செலவை செலவழிப்பேன், எனவே பெரிய காரியங்களுக்கு நான் செலவு செய்ய முடிகிறதுன்னு சொன்னார். இன்னைக்கு நம்ம சொந்த காரியத்துக்கு அள்ளி வாரி இறைக்கிறோம், செலவு நோட்டாத்தான் போகுது, அதான் அது சரி, இது சரி. பொது காரியம்னா எத்தனை வாசல் இருக்குதுன்னு எண்ணி தேட வேண்டியது இருக்கு, வேற வாசல் வழியா போயிடுறா. அதுக்கு நானாமானா இருக்கிறார், காணாமானா இருக்கிறார், 5-6 பேரை வச்சிருக்கிறோம். பொது காரியங்களுக்கெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் பொது காரியங்களுக்கு செய்ததனுடைய விளைவுதான் வக்ஃபுகள் இருந்தது. இன்னைக்கு கபிரிஸ்தான்கள் எல்லாம், இன்னைக்கு ஏதாவது பள்ளியாத கட்டி கொடுங்கன்னா கூட ஆட்கள் இருக்கிறான், ஒரு கபிரிஸ்தான் வாங்கி கொடுங்கன்னா கபிரிஸ்தான் அது வேற யாராவது பார்த்துக்கங்கிறா. புதிதாக சமீபத்திலே தென்காசி மாவட்டத்தில் ஒரு ஊர்ல புதுசா இஸ்லாம் ஆனவங்க, அவங்க இஸ்லாத்தை யார்ட்டையும் வெளிப்படுத்தி ஒன்றும் சொல்லல, வெளியில ஆனாலும் இது பெரிய பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லி அவங்க என்ன செய்தாங்க இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு களிமாலாம் சொல்லி கொடுத்த விஷயத்தையெல்லாம் சொல்லி படித்த பிறகு ஒரு பள்ளி வேணும்னு கேட்டாங்க, பள்ளி கட்டி கொடுத்தோம். அதுக்கு பிறகு அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு கபிரிஸ்தான் வேணும். என்ன பள்ளி கட்டி கொடுக்க கூட ஆட்கள் வர்றாங்க உஸ்தாத், ஒரு கபிரிஸ்தான் வாங்கிட்டாங்கன்னா அதுக்கு ஆட்கள் வர்றது இல்லை, அதனால இடம் இருக்குது, அதுக்கு விலை கொடுத்து கபிரிஸ்தான் வாங்கணும்னு சொன்ன உடனே ஒரு சீதேவி, நம்ம பகுதியை சார்ந்த ஒரு சீதேவி தான் அதற்குண்டான அந்த கபிரிஸ்தானுக்கு உண்டான விலையை கொடுத்து அதை வாங்கி கொடுத்தார். அருமையான பெருமக்களே, செல்வம் பரவலாக்கப்பட்டால் அது சமூகமும் பயன்படும், அதே நேரத்திலே கொடுத்தவரும் எல்லா விதமான பரக்கத்தையும் பெறுகிறார் என்பதுதான் நம்முடைய முன்னோர்கள் அப்படி செய்தார்கள். அதே போல செல்வத்தை பொறுத்தவரையிலே அது செல்வமும் சரி, ஒரு மனிதனுடைய மானமும் சரி வீணாக்கப்படக்கூடாது. இன்னல் முஸ்ரிஃபீன கானூ இஹ்வான ஷயாத்தீன், வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள். அல்லாஹ் சொல்கிறார், தேவையில்லாம வீண் விரயம் செய்பவர்கள். கைத்த கட்டி வாயை கட்டி அப்படி வாழ வேண்டியதும் இல்லை, அதனால மொத்தமா கைத்த அவுத்து விட வேண்டியதும் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், வலா தபசுத்துஹா குல்லல் பஸ்த், மொத்தமா விரிச்சிடாதீங்க. தேவையை உணர்ந்து, காரியங்களை உணர்ந்து அதற்குண்டான பொருத்தமான காரியங்களை செய்யும். முஸ்ரிஃபீன்கள் யார் வரம்பு மீறி செலவு செய்கிறார்களோ அவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதனால 4வது, ஒரு மனிதனுடைய செல்வம் வீணாக்கப்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டும், அது ஒரு முக்கியமான. 5வது, ஒரு மனிதனுடைய உழைப்பு திறமைக்கேற்ற ஊதியம் கொடுக்கப்பட வேண்டும். ஒரு மனிதர் உழைக்கிறார், இந்த உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம். ஒரு மனிதர் திறமையானவராக இருக்கிறார், அந்த திறமைக்கேற்ற அவருக்குண்டான பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கும். அருமையான பெருமக்களே, பொருளாதார ரீதியான காரியங்களை உண்டாக்கிக் கொள்வதற்கு ஏராளமான வழிகளை சொல்ல மார்க்கம். அல்லாஹு தஆலா இன்னும் நம்முடைய பொருளாதாரம் வளர்வதற்குண்டான பல காரியங்களை அருள்முறையிலே சொல்லி காண்பிக்கிறான். ஒரு மனிதர் பேணுதலான முறையிலே தொழுகையை நிறைவேற்றினால் பொருளாதாரம் அதை அதிகப்படுத்தி தரும். ஒரு மனிதர் அதிகமான இஸ்திக்ஃபார் செய்தால்
பொருளாதார நிலை வளமாக வரும். அல்லாஹுக்காக ஒரு மனிதர் செலவழித்தால் பொருளாதாரம் விசாலமாக ஆகும். இரையச்சமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் அவருடைய பொருளாதாரத்தில் பரக்கத்து ஏற்படும். குர்ஆன் ஷரீஃப் அப்படி ஒரு 15 விஷயங்களை சொல்லுது. நேரம் இல்லை, அதை முடிக்கிறேன். ஒரு மனிதனுடைய பொருளாதாரம் பரக்கத்தானதாக ஆகுவதற்கு இஸ்லாம் பல்வேறு வழிகளையும் சொல்லி காண்பிக்கிறது. அருமையான பெருமக்களே, வாழ்வின் எல்லா நிலைகளுக்கும் வழிகாட்ட வந்த வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலாலான சம்பாத்தியத்தை, அது பேணப்பட வேண்டியதனுடைய சம்பாதிப்பதனுடைய அவசியத்தையும், அதை எப்படி செலவழிப்பது என்பது சம்பந்தமான விஷயங்களையும் தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா நமக்கு தந்த பொருளாதாரத்தில் பரக்கத் செய்தருள் புரிவானாக. ஹலாலான ரிஸ்கை விசாலமாக்கி தந்தருள்வானாக. நம்முடைய வியாபாரங்களில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்முடைய உத்தியோகங்களில் அல்லாஹ் உயர்வை தந்தருள் புரிவானாக. கைரான தீனையும் கைரான துன்யாவையும் கைரான ஆகிரத்தையும் அல்லாஹ் நசீபாக்கி அருள் புரிவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை உலகத்தில் நிலைநிறுத்திய பாடுபட்ட நன்மக்களில் அல்லாஹ் நம்மையும் கபூல் செய்தருள்வானாக. அவருடைய மேலான ஷஃபாஅத்திற்கும் அவர்களோடு சேர்ந்து சொர்க்கம் செல்வதற்கும் உண்டான தகுதி உள்ளவர்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.